வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது பைக்கில் ஹசார்ட் லைட் செட் பண்ணுற வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதாவது ஒரு இண்டிகேட்டர் ஃப்ளாஷு, ஒரு பஸ்ஸரு, 2 5 ஆம்ஸ் டயோடு, ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மட்டும் வச்சு நம்ம தனியாக செப்பரேட்டாக ஒரு பார்க்கிங் லைட் எரியிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துக்கிங்க, நிறைய பேர் லைக் பண்ணிருக்கீங்க, சந்தோஷம். இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்கிரேட் பண்ண போகிறோம். அதாவது அந்த வீடியோவில் நம்ம ஒரே நேரத்தில் இண்டிகேட்டரும் ஹசார்ட் லைட்டும் சேர்ந்து எரியும். அதனால் நமக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ நம்ம அதையே வந்து அப்டேட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா, இண்டிகேட்டர் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஹசார்ட் லைட் ஆஃப் ஆகிடும். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் ஹசார்ட் லைட் ஆன் ஆகும். அது மாதிரி ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்கோம் அந்த வண்டியில். அதே வண்டி தான். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். ஏன்னா அதை பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. இது கொஞ்சம் சிக்கலான வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் எப்படி எரியுதுன்னு செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாவி ஆன் பண்ணிட்டு பார்க்கிங் லைட்டை ஃபஸ்ட்டு போடுறேன். இதான் பார்க்கிங் லைட்டோட சுவிட்சு. நான் போட்டேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டருமே எரியும். பேக்லேயே 2 இண்டிகேட்டரும் எரியும். பேக்லேயும் நான் 2 இண்டிகேட்டர் எரியும். இப்போ வந்து நான் வந்து இண்டிகேட்டர் மட்டும் ஆன் பண்ணுறேன். நல்லா பார்த்துங்க, சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது. பார்க்கிங் லைட் சுவிட்ச் ஆனில் தான் இருக்குது. இண்டிகேட்டர் மட்டும் லெஃப்ட்டுக்கு ஆன் பண்ணுறேன். உடனடியாக பார்க்கிங் லைட் ஆஃப் ஆகிடும். ஹசார்ட் லைட் ஆஃப் ஆகிட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் மட்டும் எரியும். இப்போ நான் ரைட்டில் போடுறேன் இண்டிகேட்டரை. ரைட்டில் போட்டோடனே ரைட் இண்டிகேட்டர் தான் எரியும். ஹசார்ட் லைட் ஆன் ஆகாது. இப்போ நான் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுறேன். சுவிட்சை காட்டு. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணோன்னா ஒரு 2 செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஹசார்ட் லைட் ஆன் ஆகிடும். நம்ம சுவிட்ச் எதுவுமே பண்ண தேவையில்லை. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இண்டிகேட்டர் போட்டால் ஆஃப் ஆகிடும். இண்டிகேட்டர் ஆன் பண்ணால் ஹசார்ட் லைட் ஆஃப் ஆகிடும். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் ஹசார்ட் லைட் எரியும். இதனால் நமக்கு வந்து கன்ஃபியூஷனே வராது, பக்காவாக இருக்கும். இதை எப்படி செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு ஃபஸ்ட் சொல்ல பாருங்க. அதே 5 பின் ரிலே நம்ம ஹெட்லைட்டுக்கும் ஹார்னுக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். 12 வோல்ட்டு 5 பின் ரிலே எலக்ட்ரானிக்ஸ் கடையில் தான் கிடைக்கும். இந்த 5 பின் ரிலே யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஒரு 2200 MFD கண்டென்சர், இது ஒன்று தேவைப்படும். அதுக்கடுத்து இந்த மாதிரி 5 ohms டயோடு. இதில் வேல்யூ நம்பர் பார்த்தீங்கன்னா IN5408 வேல்யூ. இது மாதிரி ஒரு டோட்டலாக இந்த டோட்டல் செட்டப்புக்கு வந்து ஒரு 12 டயோடு தேவைப்படும். அதாவது இது மாதிரி ஒரு ரிலே, ஒரு கெப்பாசிட்டரு, ஒரு 12 டயோடு தேவை. ஒரு இண்டிகேட்டர் ஃப்ளாஷரு, ஒரு பஸ்ஸரு, ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, இவ்வளவும் தேவை. நம்ம வந்து செப்பரேட்டாக தனியாக ஒரு ஆட்டோமேட்டிக் ஹசார்ட் லைட் செட் பண்ணுறதுக்கு. இது எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும்னா, இந்த 5 பின் ரிலே பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இது ஹார்னுக்கு செட் பண்ணியிருப்போம். இது எப்படி வேலை செய்யணும்னா நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இது வந்து இன்புட் லைனு, இது அவுட்புட் லைன். ரெண்டுமே அவுட்புட் தான். இந்த 2 அவுட்புட் எப்படி வேலை செய்யணும்னா, இந்த ரிலே வந்து ஃபஸ்ட்டு இதில் ஒரு நெகட்டிவ் கொடுத்துட்டு இது வழியாக நம்ம பாசிட்டிவ் கொடுக்கும்போது இந்த ரிலே ஒன்று ஆன் ஆகிடும். ஆன் ஆகிட்டு என்ன பண்ணோன்னா, இங்கே கொடுக்குற நம்ம இன்புட்டை இந்த இடத்துக்கு மாற்றி விட்டோம். நம்ம இந்த ரிலே ஆன் ஆகாத டைமில் என்ன பண்ணோன்னா, இங்கே இருக்கிற இன்புட்டு டேரெக்டாக இங்கே போயிட்டே தான் இருக்கும். நம்ம எப்போ இந்த ரிலேவை ஆன் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் இங்கே போகிற சப்ளை கட் ஆகிட்டு இது வந்து இந்த இடத்துக்கு ஜம்ப் ஆகிடும். இப்போ இதே கான்செப்ட் வச்சு தான் நம்ம வந்து இண்டிகேட்டர் போடாத வரைக்கும் என்ன ஆகுனா, இந்த ஃப்ளாஷரோட சப்ளை வந்து இதுலேருந்து இது வழியாக போயிட்டு இந்த ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு போயிட்டு அங்கேருந்து 4 இண்டிகேட்டர் ஹசார்ட் லைட்டாக வேலை செய்யும். நம்ம இண்டிகேட்டர் எப்போ ஆன் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகுனா, அந்த ரிலே ஆன் ஆகிடும். இந்த ரிலே ஆன் ஆனவுடனே இங்கே ஹசார்ட் லைட் டேரெக்டாக போய்ட்டு இந்த சப்ளை என்ன ஆகுனா கட் ஆகிட்டு இங்கே ஜம்ப் ஆகிடும். இதை வந்து நம்ம டம்மியாக விட்டுருவோம். இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ இது டம்மி ஜம்ப் பண்ண உடனே நமக்கு ஹசார்ட் லைட் சப்ளை போகுது, ஹசார்ட் லைட் ஆஃப் ஆகிடும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரிலே வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடுறோம், ஓகே. ஆனால் இதில் நிறைய பிரச்சனை வந்தது எனக்கு ஆரம்பத்தில். இதை பற்றி நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு வீடியோ கூட இல்லை. மற்ற சேனலில் மற்ற லாங்குவேஜில் இருந்தாலும் நமக்கு அது அவங்க பண்ணுற மெத்தட் நமக்கு புரியல. அதனால் இது கொஞ்சம் நான் 99% நானே யோசிச்சு தான் அதை ஒரு தப்பாக மாட்டி தான் அதை சரி எப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சக்ஸஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். 3 நாளாக ட்ரை பண்ணி இங்கே சக்ஸஸ் ஆச்சு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டயோடு தான் ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் மேட்டர் இருக்குது. நம்ம ரிலே லைன் கொடுக்கலாம் வேலை இல்லை, கெப்பாசிட்டி வைக்கிறதுலாம் வேலை இல்லை. நம்ம டயோடு 12 டயோடு மொத்தமாக கரெக்டாக செட் பண்ணணும். அந்த 12 டயோடு கரெக்டான இடத்துல வச்சா மட்டும்தான் இந்த சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்யும். இல்லைன்னு வச்சிங்களேன், நீ இண்டிகேட்டர் போட்டால் 4 இண்டிகேட்டர் எரிய ஆரம்பிச்சிடும். இல்லைனா இண்டிகேட்டர் போட்டாலும் ஹசார்ட் லைட் எரியும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து. அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டர் இது எதுக்காக வைக்கிறோன்னா, நம்ம வந்து இதில் கண்டினியூஸாக சப்ளை கொடுத்தா மட்டும்தான் இந்த ரிலே வந்து வேலை செய்யும். இங்கே போக வேண்டிய சப்ளை இங்கே ஜம்ப் ஆகும். ஆனால் இண்டிகேட்டர் வந்து அப்படி வேலை செய்யாது. நமக்கு வண்டியிலே தெரியும், அது வந்து செகண்டு கட்டாய் தான் வேலை செய்யும். அப்போ என்ன ஆகுனா, அந்த செகண்ட் கட் ஆகுது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர், அந்த டைமில் என்ன ஆகுனா ஹசார்ட் லைட் வேலை செய்ய ஆரம்பிச்சு தான் உடனே. இது ஆஃப் ஆகும்போது அது ஆன் ஆகிடுது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அதுக்காக தான் சால்வ் பண்ணுறது அந்த கெப்பாசிட்டர் வச்சு. அந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணோன்னா, அந்த இண்டிகேட்டரோட அந்த டைமிங் கேப்பை வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபில் பண்ணிடும். இது வந்து வோல்டேஜை ஸ்டோர் பண்ணி கண்டினியூஸாக தொடர்ந்து அனுப்பிச்சிட்டு இருக்கும். அங்கே விட்டு கரண்ட் வந்தாலும் இந்த கெப்பாசிட்டர் கண்டினியூஸாக ஸ்டோர் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு இண்டிகேட்டர் எவ்வளோ நேரம் எரிஞ்சிட்டு இருக்கோ அவ்வளோ நேரத்துக்கு வந்து ஹசார்ட் லைட் ஆஃபில் தான் இருக்கும். இது எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு பாருங்கள். நான் வண்டி ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன்.
போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து பிரேக் லைட் சுவிட்சிலேருந்து லைன் எடுத்து இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் ஒன்று செட் பண்ணி அதில் ஒரு பஸர் மாட்டி அந்த சுவிட்சில் அந்த ஃப்ளாஷர்லேருந்து வர லைனை நம்ம ஃப்ரண்ட்டில் சுவிட்சுக்கு எடுத்துகிட்டு போனோம். சுவிட்சில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் வர லைனை 2 5 ohms டயோடு செட் பண்ணி 2 இண்டிகேட்டரில் கனெக்ட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து நம்ம ஹசார்ட் லைட்டை எரிய வைக்கிற மெத்தடு. இப்போ அதை எப்படி ஆட்டோ கட் ஆஃப் எப்படி பண்ணுறதுன்னா, அதே டிசி இன்புட் லைன் என்ன பண்ணோன்னா, நம்ம இந்த 5 pin ரிலே வழியாக எடுத்துகிட்டு போனோம் ஃப்ளாஷருக்கு. இந்த டிசி இன்புட் பிரேக் லைட்லேருந்து வர ஒயரை நான் சென்டரில் கொடுத்துட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ரிலேவோட சென்டரில் கொடுத்துட்டு அதோட ஆப்போசிட் அந்த இந்த பின்லேருந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் இந்த இண்டிகேட்டர் ஃப்ளாஷரில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகுனா, இந்த ரிலே வழியாக தான் டிசி லைன் வந்து ஃப்ளாஷருக்கு போவோம், அதுக்கப்புறம் தான் சுவிட்சுக்கு போவோம், அதுக்கப்புறம் தான் இண்டிகேட்டருக்கு போவோம். அதனால் வந்து இந்த ரிலே தான் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ ரிலேவை ஆஃப் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, இண்டிகேட்டரோட இன்புட் உள்ளே வந்தால் தான் இண்டிகேட்டர் ஆன் பண்ணும்போது அந்த இன்புட் உள்ளே வரணும். உள்ளே வந்தால் தான் இந்த லைன் வந்து இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகும். அப்போ தான் ஹசார்ட் லைட் ஆஃப் ஆகும். நம்ம இண்டிகேட்டர் கூட ஆல்ரெடி ஹசார்ட் லைட் கனெக்ட் ஆகிருக்கிறதால நம்ம ஹசார்ட் லைட் போட்டாலும் இண்டிகேட்டர் எரியும், இண்டிகேட்டர் போட்டாலும் இண்டிகேட்டர் எரியும். அப்போ என்ன ஆகுனா, நமக்கு ஹசார்ட் லைட் போட்டுட்டு இந்த செட்டப் நீங்கள் பண்ணிங்கன்னா ஹசார்ட் லைட் எரியாது, இண்டிகேட்டரும் எரியாது, ரெண்டுமே கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இண்டிகேட்டர் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக முதல்ல பிரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு இண்டிகேட்டர்லையும் ஒரு டயோடு ஒன் வே டயோடு செட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டயோடை வந்து நான் வந்து ஒன் வேவாக செட் பண்ணியிருக்கேன். அதாவது இண்டிகேட்டர் ஸ்விட்ச் இந்த பொசிஷனில் தான் உள்ள டயோடு இருக்குது. இது வந்து ஒயரிங் கிட்லேருந்து வர லைன். என்ன ஆகுனா, ஸ்விட்ச் இண்டிகேட்டர் நம்ம வண்டியில் இருக்கிற இண்டிகேட்டர் போடும்போது கரண்ட் வந்து உள்ளே போகும், இண்டிகேட்டர் போகும் வண்டி, அங்கேருந்து அந்த கரண்ட் இண்டிகேட்டர் அந்த ஒயரிங் கிட்ட திரும்பி வராது, கண்டினியூட்டி கட் ஆகிடும். அதே மாதிரி இந்த ரிலே ஆன் பண்ணுற லைனை வந்து இந்த டயோடுக்கு முன்னாடியே எடுத்துடணும். ஒயரிங் கிட்டில் டயோடுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டா தான் நமக்கு வந்து ஹசார்ட் லைட்டோட கனெக்ஷனும் இண்டிகேட்டரோட கனெக்ஷனும் தனித்தனியாக பிரியும். இதே மாதிரி 4 இண்டிகேட்டர் 4 டயோடு செட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த ரிலேவை ஆன் பண்ணுறதுக்கு 2 டயோடு, பழையபடி நம்ம ஹசார்ட் லைட் போகிறதுக்கு 2 டயோடு, இது மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 12 டயோடு நமக்கு தேவைப்படும். இதில் வந்து இந்த கெப்பாசிட்டர் எப்படி கனெக்ட் பண்ணோன்னா, நம்ம இண்டிகேட்டரை ஆன் பண்ணக்கூடிய சென்ட்ரல் லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய சென்ட்ரல் லைன், அந்த இண்டிகேட்டர்லேருந்து வருது பார்த்தீங்கன்னா இன்புட்டு, அதை வந்து இந்த கெப்பாசிட்டரில் பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணணும். இந்த கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் கோடு போட்டது நெகட்டிவ், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கம்பி வரும், அது வந்து பாசிட்டிவ். நம்ம வந்து பாசிட்டிவில் ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டர்லேருந்து வர லைன் எடுத்துகிட்டு வந்து பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த மைனஸில் இருக்கிற நெகட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு ரிலேவோட எர்த்து கூட கனெக்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். இப்போ என்ன ஆகுனா, நம்ம இண்டிகேட்டர் போடும்போது அந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ் அதிகப்படுத்தி ஸ்டாண்டர்டாக நமக்கு ரிலே காமிச்சு வைக்கும். அப்போ என்ன ஆகுனா, ரிலே வந்து இண்டிகேட்டர் எரியிற வரைக்கும் ரிலே ஆனில் தான் இருக்கும், ஹசார்ட் லைட் ஆனே ஆகாது. இது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும், நிறைய பேருக்கு புரியறதுக்கு சந்தேகம் தான். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன். மற்றபடி இந்த சிஸ்டம் வந்து பக்காவாக இருக்கும், 100% எந்த பிரச்சனையும் வராது. நமக்கு ஹசார்ட் லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக ட்ரை பண்ணி இன்றைக்கி தான் சக்ஸஸ் ஆச்சு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் கண்டிப்பாக விளக்கமாக சொல்கிறேன். இதுக்கு சர்க்யூட் டயக்ராம் வரைஞ்சி போடுற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு தெரியல, அதனால் அதை மட்டும் மன்னிச்சிடுங்க, போட முடியல. ஆனால் இது உங்கள் வண்டியில் வைக்கணுன்னா ஏதாவது சந்தேகம் வந்தால் மெக்கானிக்கிட்ட கொடுத்து ஃபோன் பண்ண சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அவங்க ஈஸியாக வச்சு தருவாங்க. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு வைக்கணும், அவ்வளோதான், மற்றபடி வேறு இல்லை. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.